இப்போதைக்கும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியில் குரூப் 1 அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய வெப்சைட்டில் நம்ம முதல்ல போகிறோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 நோட்டிஃபிகேஷன் வந்து பெண்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ராஷ்ட்ரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் உள்ளது. செகண்ட் உள்ளது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதில் டேட் முடிஞ்சிச்சு. தேர்டு ஒன்று வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1. இந்த குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 23/6/2026 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து 1 மந்த் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஜூன் 30லேருந்து 29 வரைக்கும் அப்ளிகேஷன் வாங்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இதில் தேவையான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு டிகிரி +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி, எனி டிகிரி. ஸோ இந்த டைம் வந்து போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு டெப்டி கலெக்டர் 12 போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் 2 போஸ்ட் தான் இருக்குது. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 3 போஸ்ட் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் 8 போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஒன்லி 1 போஸ்ட். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆஃபீஸர், டிஎஸ்பி இந்த 2 போஸ்ட்டுக்குமே வேக்கண்ட் காட்டல அவங்க. அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து வேக்கண்ட் காட்டலை. ஸோ ஆஸ் பர் த நார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி கலெக்டர் எஸ்சி எஸ்டி அண்ட் எம்பிசி ஓபிசிக்கு வந்து ஏஜ் வந்து 39 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்க எல்லாத்துக்கும் 39, 39 தான் அதிகபட்ச வயசு. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இவங்க எல்லாத்துக்கும் 39, 40, 39. ஸோ இதில் வந்து எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 4 வகையான எக்ஸாம் இருக்குது, 4 பேப்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 மொத்தம் 4 பேப்பர் இருக்குது. இந்த 4 பேப்பர் ப்ளஸ் இன்டர்வியூ, இந்த 5மே வந்து அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா அவுட் ஆஃப் 850 மார்க்ஸுக்கு டாப் ரேங்க் போட்டு எத்தனை போஸ்ட் இருக்கோ அது பிரகாரம் அவங்களுக்கு வந்து கேடர் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதனுடைய ப்ரொசீஜர். இதோட லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 29. இதை தாண்டி எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா முதல்ல 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணி ஆகணும். இதுக்கு நம்ம ஃபோட்டோ, நம்முடைய டீட்டெயில் எல்லாம் கொடுத்தாகணும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்முடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நம்ம வந்து இதில் சப்மிட் பண்ண முடியும். நம்ம ஃபோட்டோஸ் வந்து 4.5 cm, 3.5 cm அந்த ரேஞ்சில் இருக்கணும். சிக்னேச்சரும் அதே மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்கிற ரேஞ்சில் வந்து இருக்கணும். ஏறக்குறைய ஒரு 38 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். இது போக வந்து மெயின்ஸ் வந்து ஒரே சென்டர் தான், சென்னை ஒன்லி. ஸோ இதில் நம்ம அப்ளிகேஷன் நம்ம எல்லாம் சரியாக ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபீஸ் கேட்கும். ஃபீஸ் நம்ம 100 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டி முடிச்சோன்னா நம்முடைய அப்ளிகேஷன் வந்து டன் ஆயிரும். ஸோ இதில் வந்து கரெக்ஷன் எதாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 days வந்து அவங்க டைம் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது போக எக்ஸர்வீஸ்மேனுடைய ஃபீஸ் கன்செஷன், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது எல்லாம் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துடணும். ஸோ இதை தாண்டி சிலபஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அந்த இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்ன படிக்கணும்? ஜென்ரல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, இது போக வந்து சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ், ஆப்டிடியூட் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி.